வணக்கம், வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. எங்கள் பேத்தி தான் செய்ய போகிறா, வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண நான் உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நான் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சால்ட் போட்டு நான் வேக வைக்க போகிறேன், ஆஃப் குக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வினிகர் ஆப்ஷனல் தான். என்கிட்ட வினிகர் இல்லை, நான் ஊற்றலை. ஓகே, இப்போ நான் இது வேக வச்சுக்கிறேன். அந்த பர்கர் பேட்டிக்கு நான் ஒரு பிளேட்டில் மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர், அப்புறமா கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர். நான் இது ரெண்டுமே 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ இதெல்லாம் கலரிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் ஆஃப் குக் பண்ணியிருக்கேன். குக் பண்ணிவிட்டு இதில் ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நீங்கள் இப்போ எவ்வளோ பொறுக்கி போகிறீங்களோ அவ்வளோ மட்டும் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சரில் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வர. இப்போ இதனால் கோட் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சு எல்லாத்தையுமே அந்த மிக்சரில் போட்டு கோட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் இது நல்லா பொரியட்டும். நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கலாங்கிறத நான் காட்டுறேன். இதனால் இந்த கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே இந்த மாவுனால தான் மொறுமொறுன்னு வருது. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு சீசனிங் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கார்லிக் பவுடர் போட்டு போகிறேன். ஆனியன் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா ஆரிகன். இப்போ நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நான் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். என் அக்கா செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.